ஹலோ வெல்கம் டு யூ ஆல். இது கிராமர் மைண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அனலிட்டிக்கல் பேராகிராஃப் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ரைட்டிங் பார்ட்டில் இருக்க அனலிட்டிக்கல் பேராகிராஃப் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மார்க் கொஷின். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தான் தேவைப்படும். நீங்கள் இதில் கொஞ்சம் முக்கியமான ஹிண்ட்ஸுக்கு அண்ட் சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி அதை நீங்கள் அப்படியே அந்த ரூல் படி ஃபாலோ பண்ணி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இங்கே மார்க் எடுத்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு வாட் இஸ் அன் அனலிட்டிக்கல் பேராகிராஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு அனலிட்டிக்கல் பேராகிராஃப்னா என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். An analytical paragraph is a form descriptive writing which is written on the basis of a given chart, graph, data, outline, clues, table, etc. ஸோ அனலிட்டிக்கல் அப்படி பேராகிராஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் நமக்கு ஒரு கிராஃப் பேட்டர்ன்லையோ ஒரு சார்ட் பேட்டர்ன்லையோ இல்லை அவுட்லைன், க்ளூஸ், டேபிள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க. நம்ம அதை அனலைஸ் பண்ண போகிறோம். அதுதான் analytical paragraph. When writing an analytical paragraph, one should remember to describe the facts in the best possible manner and to cover the information provided. ஸோ நம்ம analytical paragraph எழுதும்போது கொடுத்துருக்க கொஸ்டினில் என்ன மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாவை ரிலேட்டடாக தான் நம்ம எழுதணுமே தவிர வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதக்கூடாது. ஸோ கொடுத்துருக்கிற அந்த கிவன் சார்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி எழுத போகிறோம், அதை அனலைஸ் பண்ண போகிறோம், அதில் இருக்க ஃபேக்ட்ஸை எழுத போகிறோம். இதுதான் அனலிட்டிக்கல் பேராகிராஃப். Paragraph must use clear and crisp language along with providing complete details of the chart given in the question. ஸோ எழுதும்போது நிறைய எழுதக்கூடாது. ஒரு 2 பக்கம், சில பேரும் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 3 பக்கம்லாம் எழுதுறவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் எழுத வேண்டாம். ஜஸ்ட் 1 பேஜ் எழுதினா போதும். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்தால் போதும். ஸோ வேர்ட் லிமிட் 100 to 120 வேர்ட்ஸ் இருந்தால் போதும். இன்னும் ரொம்ப ஜஸ்ட் நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் பேராகிராஃப் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. பேராகிராஃப் ப்ளஸ் அனாலிசிஸ், தட் இஸ் அனலிட்டிக்கல் பேராகிராஃப். அதாவது ரிட்டன் டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த அனாலிசிஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோம். அதுதான் அனலிட்டிக்கல் பேராகிராஃப். அனலிட்டிக்கல் பேராகிராஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ அனலிட்டிக்கல் பேராகிராஃபில் என்னென்ன இருக்கணும், என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக இனி வர ஸ்லைட்ஸ் தான் சொல்ல போகிறேன். இட் டிஸ்கிரைப்ஸ் அ கிவன் சார்ட், டேபிள், டேட்டா, கிராஃப், கியூஸ், எக்ஸெட்ரா. ஸோ அனலிட்டிக்கல் பேராகிராஃப் அப்படிங்கிறது அங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிற அங்கே இருக்கிற கண்டென்ட்டை, அது டேட்டா எந்த மாதிரி டேட்டா, அது கிராஃப் சார்ட்டா, பார் சார்ட்டா, பை சார்ட்டா, கிராஃபா, டேட்டாவா இல்லை பிக்சரா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். It should be brief and comprehensive, include complete information at the same time. ஸோ ப்ரீஃபான ரொம்ப ஷார்ட்டான ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும், ஆனால் கொடுத்துருக்க டேட்டா ஃபுல்லாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கணும். It is necessary to make use of simple and accurate language. உங்கள் லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. No personal observation or response should be provided. ஸோ நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட்டில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அங்கே இன்க்ளூட் பண்ணவே கூடாது. It would be preferable to use a passive form of the verb. ஸோ passive வாய்ஸில் எழுதுறது well and good. It should state facts that are provided by the chart. ஸோ அங்கே இருக்கிற சார்ட்டில் இருக்கிற அந்த ஃபேக்டை நீங்கள் கிளியராக எழுதணும். It should mention figures and quantities appropriately. It is appropriate to use the same tense throughout the analytical paragraph. ஸோ ஃபிகர்ஸ், குவான்டிட்டிஸ் அதெல்லாம் எழுதுறீங்க. ஸோ மொத்த அனலிட்டிக்கல் பேராகிராஃப்மே நீங்கள் ஒரே டென்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், டென்ஸ் சேஞ்ச் இருக்கக்கூடாது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், பாடி ஆஃப் த பேராகிராஃப், கன்க்ளூஷன். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் ஒரு அனலிட்டிக்கல் பேராகிராஃப் எழுதணும். ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் இன் 1 or 2 lines in the about the subject of the graph given. ஸோ 1 or 2 லைன்ஸில் ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுத போகிறோம். நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் லெட்டர், பாடி ஆஃப் த analytical paragraph. So explain in details what the graph is about, use relevant figures, explain trends, make comprehensions and contrast, comparisons and contrast, divide into subjects paragraphs if required. So sub paragraphs ஆவையும் நீங்கள் இந்த பாடி ஆஃப் த பேராகிராஃப்ஸை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நம்ம இருக்கிற டேட்டாஸை கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுக்கலாம், இல்லை ரெலவெண்ட்டான பிக்சர்ஸ் இந்த சென்ஸ் கிவன் டேட்டாஸை கிளியராக எழுதணும். இதெல்லாம் பாடி ஆஃப் த லெட்டரில் பாடி ஆஃப் த அனலிட்டிக்கல் பேராகிராஃபில் வரணும். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்.
ஸோ கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா, கன்க்ளூட் த பேராகிராஃப் கிவன் த ஓவரால் வியூ ஆர் சம்மரி ஆஃப் த கிராஃப். ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறோம். ஸோ ஆன் த ஹோல் நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த அனலிட்டிக்கல் பேராகிராஃப் ஒரு இன்ட்ரடக்ஷனோட இருக்கணும், பாடி ஆஃப் த பேராகிராஃப், தென் கன்க்ளூஷன், இந்த மெத்தடில் தான் இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, எல்லாம் ஓகே, பட் எப்படி எழுதுறது இன்னும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும்னு பாருங்க. The introduction is the first paragraph that should describe in brief what the graph is about. It should be like an opening paragraph which introduces the readers to the context of the chart given. When writing the introductory paragraph, you need not go into details. You just need to mention what is clearly evident from the chart or the graph given in the question. It is best to write the introduction in 1 or 2 lines. ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. திஸ் டேட்டா இஸ் அபவுட் த கோல்ட் ரேட் இன் இந்தியா. ஸோ ஒரு டேட்டா கொடுத்துருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டா படி கோல்ட் ரேட் வந்து ஃப்ரம் 2000 இயர் அப்போருந்து எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 2000, 2002, 2004, 2016 அப்படின்னு 2022 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு கிராஃப் இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. 2000 பெர் கிராம் கோல்டு இல்லாட்டி what is it 1 சவரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் 10,000 15,000 தான் இருந்திருக்கும். ஸோ கிராஜுவலாக இப்போ இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 40,000க்கு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு டேட்டா உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிறத இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்கள் இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்னா, the given bar graph or else the given pie chart or the given diagram or the given graph or the given data describes about the gold rate in India from the year 2000 to 2022. That's it. இதுதான் இன்ட்ரொடக்ஷன் எழுத போகிறீங்க. 1 or 2 lines எழுதுனா போதும், நிறைய எழுதணுங்கிற அவசியம் இல்லை இன்ட்ரொடக்ஷனுக்கு. Now body of the paragraph. This part of the analytical paragraph should contain details of the graph chart given in the question. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா எலாபரேட் பண்ணி பெரிய லெவலில் எழுத போகிறோம். ஓகேவா? இட் ஷுட் கண்டெயின் ஆல் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பாடி ஆஃப் த பேராகிராஃபில் எல்லா இம்பார்ட்டண்ட்டும் நோட்ஸையும் நம்ம எழுதணும். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டு சூஸ் த significant details that should be included in the paragraph. The body can be broken into 2 or 3 sub-paragraphs depending on the information extracted from the graph. இப்போ வந்து நீங்கள் பாடி ஆஃப் த லெட்டர் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் எழுதணும் அப்படின்னு இல்லை. இதை நீங்கள் 2-3 பேராகிராஃபையும் 2-3 பேராகிராஃபாக கூட இதை நம்ம பிரிச்சுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு கோல்ட் ரேட் பற்றினா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு பேராகிராஃபில் எழுதிடலாம். இப்போ கோல்ட் ரேட்டுக்கு பதிலாக வேற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மென்ஸ் எஜுகேஷன் அண்ட் விமென்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு 2 சார்ட்டை கம்பேரிசன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மென்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற சார்ட்டில் மென்ஸ் எஜுகேஷன் ரைட் ஃப்ரம் த இயர் ஆஃப் 1950 to 2020. இந்த பக்கம் விமென்ஸ் எஜுகேஷன் இன் இந்தியா ரைட் ஃப்ரம் த இயர் ஆஃப் 1950 to 2020. இப்போ 2 டேட்டா இருக்குது நம்ம கையில். அப்போ நம்ம இந்த பாடி ஆஃப் த லெட்டரை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மென்ஸ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படிங்கிறதுல நம்ம ஒரு பேராகிராஃப் ஹெட்டிங், சைடு ஹெட்டிங் கொடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் அதை மைண்டில் செட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். செகண்டு விமென்ஸ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு செகண்ட் டேட்டாவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேர்ட் பேராகிராஃபில் 2ஐயும் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுறீங்க. ஸோ ஆன் த ஹோல் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக போட்டு எழுதலாம். விமென் வேர் நாட் கிவன் ஃப்ரீடம் ஆர் சான்ஸ் டு லேர்ன் when it compared to male in the year 1950s. In 1950s, in the educated or the ratio of the men's education is 10%, whereas women is 0%. லைக் இந்த மாதிரி நீங்கள் கம்பேரிசன் பண்ணலாம். இது வந்து பாடி ஆஃப் த லெட்டரில் நீங்கள் ஒரு தேர்ட் பேராகிராஃபாக எழுதலாம். ஸோ அந்த டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எழுத போகிறது வந்து ஒரு பேராகிராஃபா இல்லை 2-3 பேராகிராஃபா அப்படிங்கிறது மாறும். நமக்கு டேட்டா நிறைய இருந்தால் நம்ம நிறையா போக போகிறோம். ஓகே, நான் கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். The last paragraph should summarize the idea mentioned and the information in general.
It should be concluding in nature and act as the closing statement. One should keep in mind that one must not include any personal opinions, conclusions, or abbreviations. You should simply stick to the facts. ஸோ இந்த கன்க்ளூஷன் எப்படி இருக்கலாம்னா, நீங்கள் ஃபைனலாக அந்த டேட்டா மூலமாக என்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படிங்கிறத எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் ரேட் பற்றி இருக்கும்போது நீங்கள் சொல்லிடலாம். ஸோ திஸ் டேட்டா கிளியர்லி இண்டிகேட்ஸ் தட் இன்வெஸ்டிங் இன் கோல்டு இஸ் தி பெஸ்ட் வே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த டேட்டாவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதுறீங்க. நீங்களாவே ஓனாக டேட்டாலேருந்து நம்ம எந்த இன்ஃபர்மேஷனையும் அவுட் ஆஃப் த டேட்டா எழுதலை. டேட்டாவில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத எழுதணுமே தவிர நம்மளோட ஓன் ஒப்பீனியன் இந்த மாதிரியான கண்டென்ட்டை நம்ம இந்த கன்க்ளூஷனில் கொண்டுட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூ நீட் நாட் டிஸ்போஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஆர் ரைட் அ குட் அனாலிட்டிக்கல் பேராகிராஃப். அதே சமயத்தில் அதில் இருக்க எந்த பாயிண்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. The key is to choose wisely the important information, organize it well, state correct facts and summarize it properly. ஸோ அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி சம்மப் பண்ணி சரியாக எழுத கற்றுக்கணும். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம், பாடி ஆஃப் த லெட்டரில் என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் இன்ட்ரடக்ஷன் யூ கேன் ஸ்டார்ட் வித் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ். நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனில் என்ன மாதிரியான சென்டென்ஸில் வச்சு இல்லை ஃப்ரேஸ் வச்சு நம்ம சென்டென்ஸ் பிகின் பண்ணலான்னு பாருங்களேன். த சார்ட் கிவன் அபவுட் டிஸ்கிரைப்ஸ், த டேபிள் சஜஸ்ட், the line graph shows, the data given provides information about, the pie chart illustrates. ஸோ நீங்கள் எழுதக்கூடிய அனாலிட்டிக்கல் பேராகிராஃபில் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேசஸ் வச்சு நீங்கள் பிகின் பண்ணலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, கோல்ட் ரேட் பற்றின ஒரு சார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் லைனை ஓப்பன் பண்ணும்போது the data given provides information about the gold rate in India. இல்லாட்டி the line graph shows the different rates of gold in India from the year to அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். Or else the table suggests the gold rates of India from the year 2000 to 2022. லைக் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி இன்ட்ரடக்ஷனை பிகின் பண்ணலாம். For describing quantities, use various styles like 48% of, 1/3 of, nearly 1/4 of, almost 80%, majority, on average, twice as much as, almost equal, the highest, the lowest, very close to 2%, very close to 2%, roughly, approximately 5% of, just under 3%, etc. ஸோ நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் வந்து நம்பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம எழுதும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸை பிக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஹையஸ்ட் கோல்ட் ரேட் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி இஸ் ரெக்கார்டட் இன் த இயர் ஆஃப் 2022 இப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்க, இந்த ஹையஸ்ட்ங்கிற வேர்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இதுவே தி லோயஸ்ட் அப்படின்னா தி லோயஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கோல்டு இன் இந்தியா குட் பி சீன் இன் 2000 in the year 2000. லைக் இந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸை அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன மாதிரியான ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம்னா, பேட்டர்ன்ஸ் ஆஃப் க்ரோத், ரேபிட்லி டபுள்டு, ஸ்கை ராக்கெட்டட், ஸ்ட்ரைக்கிங் இன்க்ரீஸ், பிக்ட், soaring rates, declined, plummeted, leveled off, stagnated, fluctuate, starting to rise, starting to fall, drop down, slightly, etc. இந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the pattern of growth started to increase right from the year of 2010 to 2020. The gold rate, okay, and rapidly doubled. The gold rate started to rapidly doubled in the year of 2018. ஸோ நம்ம அங்கே இருக்கிற டேட்டாவை எப்படி ஒரு பியூட்டிஃபைங் லாங்குவேஜில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வேர்ட்ஸ். இந்த ஃப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணி எழுதும்போது ரொம்ப அழகாக இருக்கும். For establishing relationship or contrast, use phrases and words like relationship between, similarly, in contrast with, in comparison to, but in the opposite case, however, whereas, when it comes to, as opposed to, while, striking difference, noticeable difference, etc. ஸோ இன்னொரு நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன் இல்லையா, ஒரு எஜுகேஷன் பற்றி, மென் எஜுகேஷன் அண்ட் விமென்ஸ் எஜுகேஷன்.
மென்ஸ் அண்ட் விமென்ஸ் அந்த மாதிரி ஒரு டேட்டா சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு இல்லை 2 விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் சில வேர்ட்ஸ் இங்கே நீங்கள் பிக் பண்ணி உங்களுக்கு எழுதுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். தட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிமிலர்லி இன் கான்ட்ராஸ்ட் வித். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் கான்ட்ராஸ்ட்ங்கிற வித் அப்படிங்கிற வேர்டு எடுக்கிறேன். That is, in 2050, men were given education, so 10% of men started to learn. In contrast with men, women were not at all given chance. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வேர்ட்ஸை ஃப்ரேமை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அண்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறது இன்னும் வெல் அண்ட் குடாக இருக்கும். ஃபார் கன்க்ளூஷன், the other connecting phrases use overall, subsequently, in all, in a nutshell, for the chart given, in short, striking changes, including, therefore, etc. ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணுற அந்த பேராகிராஃப் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன் அ நட்ஷெல் இட் இஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டுட் தட் கோல்ட் ரேட்ஸ் ஆர் இன்க்ரீசிங் டே பை டே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். Or else, for the chart given, we can understand that women were given education only in the later part of the years. இப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ ஜஸ்ட் பெட்டர் நீங்கள் என்ன பண்ணால் இங்கே இருக்கிற இந்த ஃப்ரேசஸ்லாம் மெமரி பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல். இதில் இருக்க அந்த ஃப்ரேசஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அனலிட்டிக்கல் பேராகிராஃப் எழுதலாம். உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் கிடைக்கும். சிபிஎஸ்சி வெப்சைட்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கிடைக்கும். அதை ஜஸ்ட் ஒரு மாடலாக வச்சு ட்ரெயின் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். தேங்க்யூ.